ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட் லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைன் அசாசின் அப்படிங்கிற மான்மாவோட 9 அப்புறம் 10 இந்த 2 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 8 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் லோலாவை தூக்கிக்கிட்டு அந்த எக்ஸ்ப்ளோரர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் ரெட் விங்டு சர்பண்ட் அப்படிங்கிற ஒரு பாம்பு வந்திருக்கும். அதையும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளியிருப்பான். அந்த பாம்பை போட்டு தள்ளதில் என்ன கூத்துனா, அந்த பாம்பு செத்தோடி நம்ம ஹீரோட கையை வந்து கடிச்சிட்டு, அதனால நம்ம ஹீரோவுக்கு ஒரு வித்தியாசமான பாய்சன் அஃபெக்ட் ஆகி நம்ம லோலாவுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துருப்பான். அப்புறம் அந்த எக்ஸ்ப்ளோரர்ஸும் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி நம்ம லோலா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட அனலிட்டிக்கல் ஐஸோட ஹெல்ப்னால அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸையும் புட்டு புட்டு வச்சிருப்பான். அவனுங்களும் அதில் பயந்துட்டு போயிருப்பானுங்க. அப்புறம் நம்ம லோலாவும் நான் மறுபடியும் அந்த லைட்னிங் லெப்பர்டு கூட சண்டை போட போறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பியிருப்பா. இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஜோனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் 2 நாளா அந்த காட்டை விட்டு வெளியே போகாம அங்கேயே சுத்திக்கிட்டு இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஜோனுக்கு ஒரு முடிவே இல்லையடா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு கத்தி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சிட்டான். இவனும் அந்த எக்ஸ்ப்ளோரர்ஸ்ல ஒருத்தன் தான். அவனும் பரவாயில்லண்டா, என்னோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டேன், ஆனா எங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. ஆமா, உன் கூட ஒரு பொண்ணு இருந்தால அவ எங்க அப்படின்ட்டு, சரி நான் முதல்ல உன்னை கொன்னுட்டு அப்புறமேட்டுக்கு நாங்க அந்த பொண்ணை கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் சே இவனுங்க என்ன கண்டுபிடிச்சிட்டானுங்களா, எப்படி இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியரை கொன்னுட்டான் அப்படின்னா இவனோட டீம்மேட்ஸுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது, நான் எப்படியாவது இவனோட கதையை சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிறான். அப்ப அவனும் செத்து போடா அப்படின்ட்டு பிரான்ஸ் டெக்னிக் ஒயிட் ஸ்னேக் அப்படின்னு ஏதோ ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் அவனோட அட்டாக்கை தடுக்க முடியாம தடுத்துட்டு இந்த டைம் மட்டும் என்கிட்ட ஒரு லாங் ரேஞ்ச் வெப்பன் இருந்துச்சுன்னா இங்க நடக்கிற கதையே வேற அப்படிங்கிறான். அவனோட ரேஜ் மீட்டரும் இப்ப 90% ஃபில் ஆயிருச்சு. அந்த குல்லாவும் பரவாயில்லண்டா, நீ என்ட்ரி லெவல் வாரியரா இருந்துகிட்டு எனக்கு டஃப் கொடுக்கற, ஆனா இதெல்லாம் என்னோட நெக்ஸ்ட் அட்டாக்ல முடிய போகுது அப்படின்னு நம்ம ஹீரோவை மறுபடியும் அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் அவனோட அட்டாக்கை தடுக்கிறான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்தும் ரேஜ் மீட்டர் ஃபில் ஆயிருச்சு, நீங்க அதை யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. ஹீரோவும் ஆமா யூஸ் பண்றேன் அப்படின்னு அந்த ரேஜ் பூஸ்ட் ஸ்கில்ல அவனோட கால்ல யூஸ் பண்ணிக்கிட்டு அவனை இன்னையோட உன் வம்சத்தையே அழிக்கிறேன் அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண போறான். அந்த குள்ளவும் தா பாரா அப்படின்னு நம்ம ஹீரோவோட அட்டாக்கை தடுக்க வரான். பார்த்தா அவனோட கையே உடஞ்சி அந்த இடமும் நொறுங்கிருச்சு. அவனும் நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு ஏன்டா உனக்கு அடிக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா அப்படின்னு பாதி செத்து போயிட்டான். நம்ம ஹீரோவும் அவனை கொன்னுட்டான். இப்ப லெவல் 10 போயிட்டான். அதனால 10 அப்கிரேட் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் அப்படிங்கிற புது ஸ்கில்லும் கிடைச்சிருக்கு. இதோட பவர் என்னன்னா, இந்த ஸ்கில்லை நம்ம ஹீரோ ஆக்டிவேட் பண்ணி 10 நிமிஷத்துக்கு அவனோட ஸ்பீடு, ஹெல்த், அஜிலிட்டி, ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்புறம் இந்த ஸ்கில் முடிஞ்சு அடுத்த 5 நிமிஷத்துக்கு நம்ம ஹீரோவால நவர கூட முடியாது, அந்த அளவுக்கு டயர்ட் ஆயிருவான். ஹீரோலாம் ஆஹா எனக்கு மறுபடியும் புது ஸ்கில் கிடைச்சிருச்சு அப்படின்னு 32 பல்லும் தெரியற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவனோட மொத்த அப்கிரேட் பாயிண்ட் வச்சும் ஸ்பீடு அப்கிரேட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறான். அப்ப யாரோ ராபின் அப்படின்னு கத்துறானுங்க. நம்ம ஹீரோவும் ரைட்ரா ரைட்டு வந்துட்டானுங்களா அப்படிங்கிறான். அப்ப அந்த எக்ஸ்ப்ளோரர்ஸோட டீம்ல இந்த மீதி 4 பேரும் வந்துட்டானுங்க. அப்ப அந்த ஹெட்டும் டே உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட டீம்மேட்டை கொல்லுவ, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் தா பாரா வசனம் பேச வந்துட்டாரு, அவன் என்ன கொல்ல வருவான், நான் அதை வேடிக்கை பார்த்து நிக்கணுமா, நீயே இப்ப என்ன கொல்ல வந்தாலும் உனக்கும் அதே கதிதான் அப்படின்ட்டு ஆஹா ஓவரா பேசிட்டுமோ, சரி போவோம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க 4 ஃபர்ஸ்ட் லெவல் வாரியர் இருக்கானுங்க. அப்புறம் இந்த ஹெட் மாதிரி இருக்கவனும் செகண்ட் லெவல் வாரியரு, என்னால இங்க நிக்க முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் வேற வழி இல்லையே அப்படிங்கிறான். அப்போ அந்த பாசம் டே இவனை எல்லாரும் ஒரே சமயத்துல அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறான். அவனுங்களும் மொத்தமா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம ஹீரோவும் டே சண்டை போறதுக்குன்னு நியாய தர்மம் இல்லையாடா, ஒரு குழந்தைய அட்டாக் பண்றதுக்கு 3 பேர் வரீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையாடா அப்படின்ட்டு சரி ரைட்டு நான் என்னோட புது அபிலிட்டியை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம், ஆக்டிவேட் எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் அப்படிங்கிறான். பார்த்தா ஒரு பிளாஸ்ட். நம்ம ஹீரோவும் அவனுங்களோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு ஆஹா என்ன ஸ்பீடு, ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா வேற லெவல்ல இருக்கு, இப்ப என்னோட உடம்பு இல்ல ஒவ்வொரு நாடி நரம்புலையும் இந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகிறத நல்லா ஃபீல் பண்ண முடியுது, தக்காளி முடிஞ்சா இனிமே வந்து பாருங்கடா அப்படிங்கிறான். அந்த ஹெட்டும் வாயை பொழந்துட்டு இங்க என்னடா நடக்குது, அந்த குழந்தை பையன்கிட்ட எப்படா இவ்வளவு எனர்ஜி அப்படின்னு ஷாக் ஆவறான். நம்ம ஹீரோவும் வா வா முடிஞ்சா வந்து பிடிச்சி பாரு அப்படின்ட்டு அங்க இருந்து பிளாஷ் மாதிரி மின்னல் வேகத்துல கிளம்பிட்டான். அப்ப அந்த ஹெட்டும் ஷாக் ஆயிட்டு யாரா அந்த குரங்கு, எங்கடா இவ்வளோ
அவ்வளவு வேகமா ஓடுறான். சீக்கிரமா எல்லாரும் அவனை பிரிஞ்சு போய் தேடுங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அங்க மரத்து மேல உட்காந்துக்கிட்டே இன்னும் எனக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு, அப்புறம் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கரோட ஸ்கில் டியூரேஷனும் முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் சுத்தமா என்னால மூவ் பண்ண முடியாது, அப்ப என்ன ஈஸியா அவங்களால கொல்ல முடியும், அதனால நான் சீக்கிரமா இதை முடிச்சாகணும் அப்படின்ட்டு. ஆஹா, அவங்கிட்ட ஸ்பியர் இருக்க மாதிரி இருக்கு, தக்காளி எனக்கு இதுதாண்டா வேணும் அப்படின்னு அந்த மரத்துல இருந்து பேய் மாதிரி கீழே குதிச்சு அந்த ஸ்பியர் வச்சிட்டு இருந்தவனோட கதையை முடிச்சுட்டு, இனிமே பாருங்கடா, இவ்வளவு நேரம் நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப வாங்கடா மோதி பார்த்தரலாம் அப்படின்னு சண்டைக்கு நின்றுட்டு இருக்கான். அப்ப அந்த கூட்டத்துல ஒருத்தனும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, பாஸ் நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன், சீக்கிரமா வாங்க அப்படிங்கிறான். அந்த பாஸும் டே கொஞ்ச நேரம் அவனை கண்காணி அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் குரங்கு பயலே இன்னைக்கு செத்த அப்படின்ட்டு பிரான்ஸ் டெக்னிக் விண்ட் அண்ட் கிளவுட் அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பியரை சுத்திக்கிட்டு பிரான்ஸ் டெக்னிக் விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண போறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த மொட்டை தலைனும் நம்ம ஹீரோவோட அட்டாக்ல மாட்டிட்டு, இது என்ன வகையான அட்டாக்டா, உண்மையிலேயே நீ யாருடா அப்படின்னு கதறான். அந்த மொட்டையோட கதையும் முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த பாஸ் இதை பார்த்துட்டு, அங்க என்னடா நடக்குது, அவன் குவாண்டத்தை ஒரே அட்டாக்ல தோக்கடிச்சிட்டானா, இல்ல கொன்னுட்டான், சரி இதுக்கு மேலேயும் இவனை உசுரோட விட்டா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு நம்ம ஹீரோவை 3 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண போறானுங்க. அந்த லீடரும் சில்வர் டெக்னிக் ஷேடோ பிளேட் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அவனுங்களும் கிராஸ் காப் அப்புறம் ஆக்ஸ் இண்ட் அப்படிங்கிற பிரான்ஸ் டெக்னிக்கை நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்றானுங்க. நம்ம ஹீரோவும் அவனுங்களோட அட்டாக் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் டெக்னிக் என்னோட எனர்ஜியை அதிகமா ட்ரைன் பண்ணுது, இப்ப என்னதான் என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் ஆக்டிவேட்ல இருந்தாலும் என்னால ஒரே ஒரு மூவ் மட்டும் தான் பண்ண முடியும், லக்கீலி எனக்கு இந்த லாங் ரேஞ்ச் ஸ்பியர் கிடைச்சதுனால மட்டுமே தான் நான் இவனுக்கு 3 பேத்தையும் சமாளிக்கிறேன், இல்லனா எப்பவோ செத்துருப்பேன் அப்படின்ட்டு முதல்ல இந்த லீடரை கொல்லணும் அப்படின்னு அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த எக்ஸ்ப்ளோரர்ஸ்ல ஒருத்தனும், பாஸ் இவன் உண்மையிலேயே ஒரு என்ட்ரி லெவல் வாரியர் தானா, என்ன இருந்தாலும் இவனை விட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறான். அந்த பாஸும், ஆமா கிளியராகவே தெரியுது, இந்த பொடி பையன் அவனோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்றான், அதுலயும் நம்மளோட லக்கு என்னன்னா அந்த ஸ்கில்லோட டியூரேஷனும் கொஞ்சம் செகண்டுக்கு தான் இருக்கு, அதனால இவனை நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போக விடாம சீக்கிரமா இவனோட கதையை முடிக்கணும் அப்படிங்கிறான். அப்போ அந்த சிஸ்டமும் உங்களோட ரேஜ் மீட்டர் ஃபுல் ஆயிருச்சு, நீங்க அடுத்த அட்டாக்ல யூஸ் பண்ண போறீங்களான்னு கேக்குது. நம்ம ஹீரோவும் ஆமா அப்படின்ட்டு, முட்டா பசங்களா என்ன தைரியம் இருந்தா என்னோட ரேஜ் பூஸ்ட் ஸ்கில்லுக்கு எதிரா இவ்வளவு தைரியமா வந்து நிப்ப அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண போறான். அந்த பாஸும் அவ்வளவுதான், இந்த ஒரு அட்டாக்கை தடுத்தா இவனோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அட்டாக்கை தடுக்கிறதுக்கு ரெடியா வரான். பார்த்தா நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல அவனோட ஸ்வாட் கொஞ்சம் கொஞ்சமா வீர்சல் விட்டு சல்லியே உடஞ்சிருச்சு. அந்த பாஸும், இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் என்னடா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்றான் அப்படின்னு ஷாக் ஆவறான். நம்ம ஹீரோவும், அட இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி, இனிமே தானே மெயின் பிக்சர் இருக்கு அப்படின்னு விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண போறான். அந்த பாஸும் ஷாக் ஆயிட்டு, இது கோல்டு ரேங்க் ஸ்கில்லா, இது எப்படா உனக்கு தெரியும் அப்படின்னு ஷாக் ஆவறான். நம்ம ஹீரோவும் அவனோட நெஞ்சிலேயே ஸ்பியரை இறக்கிட்டான். பார்த்தா அந்த ஸ்பியரும் நம்ம ஹீரோட பவர் தாங்க முடியாம உடஞ்சு போச்சு. நம்ம ஹீரோவும், என்னடா இது, இந்த ஸ்பியரால என்னோட 2 அட்டாக்கோட பவரை கூட தாங்க முடியலையா, உண்மையிலேயே நான் அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல இந்த ஸ்பியர் ரொம்ப வீக்கா, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, ரைட்டு இப்ப என்கிட்ட எந்த ஸ்கில்லும் இல்ல வெப்பனும் இல்ல, என் கதை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த பாஸும் நம்ம ஹீரோ டயர்ட் ஆகிறத பார்த்துட்டு, என்னது டயர்ட் ஆகுறானா, அவனை இவ்வளவு நேரம் இந்த 2 ஸ்கில்ல வச்சுட்டு தானே ஆட்டம் காமிச்ச, இனிமே என்ன பண்ணுவோன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனோட ஃபேஸ கர்ண கொடூரமா வச்சு சிரிச்சுக்கிட்டு, ஐயோ பாவம் இந்த குழந்தையோட லக்கு ஏன் முன்னாடி ஒர்க் ஆகல போல, சரி இனிமேலும் ஜோக் பண்ண டைம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோவை கொல்ல வரான். பார்த்தா அந்த காட்டுல இருந்து ஒரு அட்டாக் அந்த பாஸை வந்து அட்டாக் பண்ணுது. அவனும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு, இங்க என்னடா நடக்குது, இதை யாருடா பண்ணாங்க அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப நம்ம டாக்டரும் மாசா நடந்து வந்துகிட்டு, என்னது ஒரு செகண்ட் ஆர்டர் வாரியர் குப்பை எங்க கிளாட்டிக் அகாடமி ஸ்டூடெண்ட் மேலேயே கை வைக்க பாக்குதா, இது ரொம்ப தப்பாச்சே அப்படின்ட்டு வராங்க. அந்த பாஸும், அட புதுசா நீ யாருமா அப்படின்னு ஷாக் ஆவறான். அந்த டாக்டரும், என்னோட பேரை தெரிஞ்சுக்கிற தகுதி உனக்கு இல்ல அப்படின்ட்டு, நான் 3 என்றதுக்குள்ள நீ இங்க இருந்து போகல மவனை கண்டிப்பா உன்னை யோசிக்காம நான் கொன்னுருவேன் அப்படிங்கிறாங்க. அவனுங்களும், டே இது ஸ்கூல் நர்ஸே, இவ கிட்டத்தட்ட 4th லெவல் வாரியர் அளவுக்கு பவர் வச்சுட்டு இருக்கா, எதுக்குடா வம்பு அப்படின்ட்டு அவனுங்க 2 பேரும் அங்க வந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. நம்ம ஹீரோவும் அவனோட அனலிட்டிக்கல் ஐய வச்சு நம்ம டாக்டரோட பவரை செக் பண்ண பாக்குறான். இவங்களோட பேரு கேண்டி ஊ, அப்புறம் 4th லெவல் வாரியர், மத்த டீடைல்ஸ் எதுவும் நம்ம ஹீரோவால
நம்மளால பார்க்க முடியல. ஹீரோவும் ஷாக்லயே என்னோட அனலிட்டிக்கல் ஐஸை நான் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி இவங்க நார்மலான ஒரு பர்சன் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க 4th லெவல் வாரியரா இருக்காங்க. உண்மையிலேயே நீ யாருதாமா அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்புறம் நம்ம டாக்டரும் ஃப்ராஸ்டர் நான் உன்னோட பவரை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டுட்டேன். நீ 3 ஃபர்ஸ்ட் லெவல் வாரியர்ஸை கொன்னு இந்த செகண்ட் லெவல் வாரியரையும் கிட்டத்தட்ட கொல்ற நிலைமைக்கு போயிட்ட. உங்ககிட்ட ஸ்பெஷலா ஏதோ இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே அதெல்லாம் போகட்டும், இங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். நம்ம டாக்டரும் நான் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது காயம்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஹீல் பண்ணலான்ட்டு இங்க வந்தேன். அப்பதான் நீ இங்க சண்டை போட்டு இருக்கிறதா பார்த்தேன். அப்புறம் இப்ப உன்னையும் நான் ஹீல் பண்றேன், அதனால உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு எனது ட்ரெஸ்ஸை கழட்டணுமா? ஏமா டாக்டர் உனக்கு என்னதான் பிரச்சனை? உன்னால ட்ரெஸ்ஸை கழட்டாம ஹீல் பண்ண முடியாதா? அப்புறம் எனக்கு எங்கேயும் அடிபடல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு கதறான். நம்ம டாக்டரும் அட அப்படியா, உனக்கு எங்கேயுமே காயம் படலையா, உன்னை நான் ஹீல் பண்ண வேண்டாமான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் இல்ல இல்ல தேவையில்லை அப்படிங்கிறான். டாக்டரும் சரி நான் உன்னை இந்த காட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் எனது இந்த காட்டை விட்டா? ஆஹா இல்ல இல்ல வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் இந்த A20 ஜோனுக்கு போன எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளியே வந்துட்டாங்க. நம்ம வாத்தியாரும் ஜாஸ்பர் ஜோன்ஸ் வந்து 3 ஃபர்ஸ்ட் ஆர்டர் மான்ஸ்டரோட அல்ட்ரா கோரை வச்சிருக்காரு. அப்புறம் நம்ம ரிஸ்கோ ரைஸ் வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் அப்புறம் 4 ஃபர்ஸ்ட் ஆர்டர் மான்ஸ்டரோட அல்ட்ரா கிறிஸ்டல் வச்சிருக்காரு. அப்புறம் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணீங்க. இந்த மிஷன்ல இருந்து உங்களுக்கு ரியல் வேர்ல்டு நாலேஜ் அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டரை ஹேண்டில் பண்ற உங்களோட பயமும் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி எல்லாரும் அண்ணன் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஆமா ஒரு நம்பர் குறையுத. அட நம்ம ஃப்ராஸ்டர் ஈனோஸ் எங்க, அவனை மட்டும்தான் காணோம் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் என்னது ஃப்ராஸ்டரை காணோமா சார்? அது வந்து நாங்க அந்த A20 ஜோனோட டீப்பர் பிளேஸுக்கு போகும்போது ஒரு 3rd ஆர்டர் பைத்தான் எங்களை அட்டாக் பண்ண வந்துச்சு. அதுல அவன் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஜோனுக்கு உள்ள போயிட்டான் அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும் என்னது அவன் தனியா அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஜோனுக்குள்ள போயிட்டானா, இது ரொம்ப ஆபத்தாச்சு அப்படிங்கிறாரு. அப்ப அந்த கிரே ஹேர் மண்டைனும் அந்த லூசர் இன்னாரம் செத்து இருக்கணும், எனக்கு கன்ஃபார்மா தெரியும், அவனை ஏதாவது ஒரு மான்ஸ்டர் இன்னாரம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறான். நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் அந்த கிரே ஹேர் மண்டைனோட சட்டை பிடிச்சி டே நீ இப்ப என்ன சொன்ன, அவனை இன்னும் ஒரு டைம் இந்த மாதிரி ஏதாவது தப்பா சொல்லிப்பாரு உன்னோட வாயெல்லாம் உடைக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த கிரே ஹேர் மண்டைனும் அட நான் உண்மைதானே சொன்னேன், உனக்கு என்ன என் கூட சண்டை போடணுமா அப்படின்னு கேக்குறான். அந்த வாத்தியாரும் டே 2 பேரும் வாயை மூடுங்க அப்படின்ட்டு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், அவன் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ கூட இதுக்கு முன்னாடி சண்டை போட்டால அந்த ஜாஸ்பர் ஜோன்ஸும் ப்ரொஃபசர் காமா அந்த குப்பை எப்படியும் இந்நேரம் செத்துருக்கும், அவனுக்கோசரம்லாம் நம்மளால அங்க வெயிட் பண்ண முடியாது, ஏற்கனவே லேட் ஆகுது, சட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் முடிச்சிங்களா, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் இங்க யாரா செத்தாங்க அப்படின்னு கேக்குறான். மொத்த கும்பலும் என்னது இவன் உயிரோட இருக்கானா அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் டே ஜாஸ்பர் பரவாயில்ல, நம்மளோட லாஸ்ட் மீட்டிங்க்கு அப்புறம் நீ நல்லா ரெக்கவர் ஆயிட்டியாட்டங்குது, இப்ப நாம அடுத்த மீட்டிங் போடுறத பத்தி கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிறான். மக்களே ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு, இந்த மான்மாவோட பேரு டிவைன் அசாசின் இல்ல டிவைன் அசன்ஷன், என்னோட ப்ரொனன்சியேஷன்ல நான் மாத்தி சொல்லிட்டேன், சாரி கைஸ், இதுக்கு மேலே இந்த மாதிரி பெரிய தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். கைஸ் இவ்வளவு தூரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் மறக்காம லைக் போட்டு அப்படியே ஹைப் பண்ணிருங்க. அப்புறம் இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல